19 வயசுல எப்படி இருந்தா அதே மாதிரி முகம் பளிச்சுன்னு இருக்கே. இன்னும் 10 கல்யாணம் பண்ணி 20 பிள்ளை கூட பெத்துக்கலாம் போல இருக்கு. என்ன அழகு என்ன அழகு. ரோட்ல போனோம்னா அத்தனை பேர் என் அழகுல மடிஞ்சு அப்பவே அந்த நிமிஷமே செத்து போயிடுவாங்க போல. அது உன் அழகுல மலைங்கி வீங்கி சாவ மாட்டாங்க. இப்படி ஒரு அசிங்கத்தை பார்த்துட்டு அந்த நிமிஷமே செத்து போயிடுவாங்க. யோ என்ன நக்கலாயா? பொறாம பிடிச்ச மனுஷரே, போய் உங்க வேலையை பாரு. சும்மா அங்கட்டிய வழியில குறுக்காதீங்க. எங்க அப்பா கிட்ட அன்னைக்கு நான் எவ்வளவோ அடிச்சுக்கிட்டேன். 19 வயசுல அநியாயமா என் வாழ்க்கை பரிதாபமா போயிடுச்சு. தலையில முடியலாத மனுஷனுக்கு நீ முடிச்சு வைக்காதீங்கன்னு எவ்வளவோ அடிச்சுக்கிட்டோம். ஆனா அந்த மனுஷன் கேட்டப்பட தெரியல. அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டாரு. அடியே, தலையில முடி இல்லாம இருக்கலாம், ஆனா மூளை இல்லாம இருக்க கூடாது. அது முதல்ல தெரிஞ்சுக்க. என்ன போல ஆடு மூளை? இந்த வீட்டுல எத்தனையோ மூளை கிடக்கு. கச்சப்பு கடையில போய் பாருங்க. ஆட்டு மூளை கோழி மூளைன்னு அடுக்கி வச்சிருக்கா. அத்தனையும் வாங்கி சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு மூளை வராது. ஓ, எனக்கு மூளை வராதா? மேடத்துக்கு எப்படி நல்ல குண்டா குண்டாவா மூளை கொட்டி வச்சிருக்கியா? இந்த பாரியா, நல்ல காரியத்துக்கு புறப்படும் போது இப்படி வந்து பேசுறதும் நல்லா இல்ல. பாத்துக்க, கம்பெனி இருந்து கடு பேசிட்டு கிடக்காத. நல்ல காரியமா? என்ன கல்யாணமா காது குத்தா? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. வீட்டுல இருந்து பத்திரிக்கை கூட காணுமே. அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு போகணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம். அதை விட அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. அடியே, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. பாத்துக்க, எல்லாத்தையும் உன் இஷ்டப்படியே நீ பண்ணிட்டு கிடக்க. என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிற, ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேங்கிற. உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஆமா, எது சொன்னாலும் ஏதாச்சும் ஒரு தடங்களை சொல்லி விட்டுறீங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? பொண்டாட்டி சொல்ற பேச்சு கேட்டுக்கிட்டே சரின்னு சொல்ற புருஷன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனா எது சொன்னாலும் புரிஞ்சுக்காத புருஷன்கிட்ட என்னத்த சொல்றது? புரிஞ்சுக்காத புருஷன் இல்லடி, நீ பண்றது எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. அதனாலதான் நான் அப்படி சொல்லுறேன். என்ன இது, இந்த மலேசியக்காரி மறுபடியும் இங்க வந்திருக்கா? சரியா போச்சு. என்னைய சீக்கிரமா ரெடி ஆகி வாடின்னு சொல்லிட்டு நீ அடி சீவி சீங்காரிச்சு உட்காந்துட்டு கிடக்க. சீக்கிரமா வா போவோம். சீக்கிரமா தான் கிளம்பி கிடந்தே. ஆனா சில பேர் பண்ற சித்திரவாதி அழைக்கியா இப்படி லேட் ஆகி போச்சு. எங்க பேசி பேசியே உசுர வாங்குதுங்க சிலது. சரி சரி, நேரம் ஆகி போட்டு சீக்கிரமா கிளம்பு வா. இரு, இன்னும் கொஞ்சம் மேக்கப் பாக்கி இருக்கு. அது வரைக்கும் முடிச்சிட்டு வந்துடுறேன். மேக்கப்பா? இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இவளுக்கு எங்க போறாளுன்னு தெரியலையே. ஏடியா, இதெல்லாம் ரொம்ப ஓவர் இல்ல? என்ன உதட்டுக்கு சாய அடிச்சிட்டு கிடக்க? சீக்கிரமா வாடி. கேட்டி, இதெல்லாம் போட்டாதியா நல்ல பல பலன்னு கிடக்க முடியும். பாக்குறவங்களுக்கு கண்ணுக்கு நாம அழகா இருக்க முடியும்டி. ஒரு 5 நிமிஷம் இரு, அதுக்குள்ளார உதட்டுக்கு சாயத்தை அடிச்சிட்டு வந்துடுறேன். சரியா போச்சு. கேமா மலேசியக்காரம்மா, அப்படி மேக்கப் பண்ணிக்கிட்டு இவங்க 2 பேரும் எங்க போறீங்க? என்ன உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பொண்ணு வீட்டுக்காரங்க உங்க பொண்டாட்டிய வர சொல்லிருக்காங்க. அதான் நாங்க 2 பேரும் போறோம். பொண்ணு வீட்டுக்காரங்களா? உங்க மகனுக்கு பாத்து கிடக்கல, அந்த பொண்ணு வீட்டுலயே வர சொல்லுதாங்க. அதே நாங்க 2 பேரும் போறோம். சரி, இதெல்லாம் எதுக்கு அந்த ஆளுகிட்ட சொல்லிட்டு கிடக்க? அப்புறம் படிக்க நம்ம போகும்போது ஏதாவது அபிச்சு கொண்டா பேசுவாரு. ஏடி, எங்க போனாலும் புருஷன்கிட்டயா வீட்டுல இருக்க பிள்ளைங்க கிட்டயா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம்ல. நீ சொல்லாம கிடந்த. அவரு கேட்டாரு, அதான் நான் சொன்னேன். ஆமா, இந்த விஷயத்துல தெரிஞ்ச அந்த ஆள் என்னத்த பண்ண போறாரு? அப்படியே விடு. எம்மாடி தாயே, கல்யாண பொண்ணே கிளம்பி சீக்கிரமா ரெடி ஆயிடும் போல இருக்கு. நீ என்னடா இவ்வளவு நேரம் பண்ணிட்டு கிடக்க? சீக்கிரமா வாடி. போதும் போதும், உதட்டுக்கு சாய அடிச்சது, முடிக்கு நீரை அடிச்சதுலாம். வாடி. ஐயா, கொஞ்சம் அழகா மேக்கப் பண்ணோம்னா பொறுக்காதே உங்களுக்குலாம். சரி சரி, வா போவோம். ஆமா, மனசுல 16 வயசு நினைப்பு. மேக்கப் பண்ணிட்டு கிடக்குது பாரு. 46 வயசு ஆகுது கழுத. இவ எப்படி பண்ணிட்டு கிடக்கு பாரு. சரி வாடி போவோம். அங்கிள், அரைச்சை கரம் பிடிச்சவ. நான் வெளியே கிளம்ப உதவி எங்க வந்து கண்ணுல படணும். ஐயா, ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போதே இப்படி எல்லாம் வரா. இந்த நல்ல காரியம் எங்க நல்லபடியா நடக்கும். ஏட்டி, ஏற்கனவே நேரம் ஆயிட்டுடி. இன்னும் இப்படியே உட்காந்து காய்ஞ்சா நேரமா ஆகி போயிடும் பாத்துக்க. வா போவோம் பேசாம. எதிரில வந்து ஆளை பார்த்தல, இவ எதிரில போனாலே ஒரு காரியமும் உருப்படியா நடக்காது. என்ன பண்றது? சரி வா போவோம். என்ன அங்கிள், ஆண்டி எங்கேயோ அவசரமா கிளம்புற மாதிரி இருக்கு. நான் என்ன நம்ம சொல்றது? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தல, சின்ராஜுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறதா இவ சொல்லிட்டு கிடக்கானே. நான் கூட விளையாட்ட சொல்றான்னு நினைச்சேன். ஆனா இவ வர வர பண்றது பேசத்தெல்லாம் பார்த்தா உண்மைதான் போல இருக்கு. இப்ப கூட பொண்ணு வீட்டுக்கு தான் போறதா. இத பத்தி சின்ன பிள்ளைகிட்ட பேசி பாத்தீங்களா? எல்லாம் சொல்லியாச்சுமா. ஆனா யாரும் எதுவும் என் பேச்சு கேட்கற மாதிரி தெரியல. என் மவனும் அமைதியா இருன்னு சொல்றான், சின்ன பொண்ணுமா அமைதியா இருன்னு சொல்லுது. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லு? அவங்க வாழ்க்கை பத்தின அக்கறை அவங்களுக்கே இல்லைன்னா இதுல நாம எதுக்கு தலையிடணும்? நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நாம என்னமா பண்ண முடியும்? நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், யாரும் எதுவும் ஒத்து வர மாதிரி தெரியல. நீ தான் சின்ன பொண்ணோட நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல? நீ பேசினா அந்த பொண்ணு கண்டிப்பா கேட்கும்ல. அவகிட்ட பேசி என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரியம்மா. சரி காக்கல், நானே சின்ன பொண்ணு வீட்டுக்கு போலான்ட்டே இருந்தேன். அதுக்குள்ளார பார்த்தா இப்படி ஒரு விஷயம் ஆயிருக்கு. சரிம்மா, நீ பார்த்து போயிட்டு பேசிட்டு வா சரியா? நான் கொஞ்சம் பணம் தர கை செலவுக்கு. நான் தான் கொடுத்தேன்னு சின்ன பொண்ணுகிட்ட எக்காலத்து கொண்டு சொல்லிடாத. ஏன்னா அதுக்கப்புறம் மட்டுக்கு வாங்க மாட்டான். என் மகன் கொடுத்த காசையே வேண்டான்னு சொல்லி அவங்க ஆட்சியும் இவ்வளவு மறுத்துட்டாகலாம். அதனாலதான் நானும் அவளுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டேன். நீ உன் பணம் கொடுக்கறதே சொல்லி அவகிட்ட பணம் கொடுத்துரு சரியா? சரிங்க அங்கிள்.
அஞ்சலி அஞ்சலி என்னங்க மாமாய்? கேட்டி இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அவங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வராங்க. மஞ்சளா ரெடி ஆயிட்டாளா? உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சரி சரி, நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது, புரிஞ்சிச்சா? எல்லாம் புரிஞ்சிச்சுங்க. இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்தாலே எல்லாரும் வாய் அடிச்சு போவாங்க. ஆனா வர்றவங்களுக்கு என்ன தெரியவா போகுது, இது நம்ம சொந்த வீடு இல்ல வாடகை வீடுன்னு. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா அவங்க பேசுறதுக்கு வார்த்தையே வராது. ஏன்னா நம்ம பெரிய வசதியான ஆளு, நிறைய வரதட்சணை கொடுப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்காண்டி வராங்க. எப்படியாச்சும் நம்ம பொண்ணு அவங்க வீட்டுக்கு நல்லபடியா வழி அனுப்பி வைக்கணும், புரிஞ்சிச்சா? நமக்கு சொல்றதுக்கு சொந்த வீடு கூட இல்ல, அது நமக்கு தான் தெரியும். ஆனா இந்த சீக்கிரட்டை வேற யாருக்கும் தெரியாம நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், புரிஞ்சிச்சாட்டி? சரிங்க, நீங்க சொல்லுவா வேணும். ரெண்டாம் தரமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு நம்ம மவளை கல்யாணம் பண்றதுக்கு எதுக்கு ஒத்துக்கிட்டோம்? ஏன்னா அவங்க சொந்தமா வீடு வசதியில வச்சிருக்காங்கன்றதுக்காண்டிக்கியா, ஒரே ஒரு பிள்ளை, அந்த ஒரு காரணத்துக்காண்டிக்கியா நான் இதுக்கு சரின்னு சொன்னேன். ஆனா நமக்கு சொந்த வீடு சொத்து பத்துன்னு ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்ல போனா நகை நட்டு கூட ஒரு பவுன் இல்லை. அந்த உண்மையெல்லாம் நமக்கு தானே தெரியும். சத்தம் போடாம பொறுமையா மெதுவா பேசிட்டி. செவத்துக்கு கூட காது இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மையா? யாராச்சும் திடீர்னு வரும்போது நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் எல்லாமே மாறி போயிடும். வாயை பொத்திக்கிட்டு அமைதி இரு. வர்றவங்களுக்கு பலகாரம் எல்லாம் பண்ட பலகாரம் எல்லாம் வாங்கி வச்சோம்ல, அதுல போய் எடுத்து வைப்பா. சரிங்க. உள்ள வரலாங்களா? யாரு? அடடே, வாங்க சம்மதியம்மா வாங்க. நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு 100 ஆயிடுச்சு போங்க. இப்பதான் உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு கிடந்தோம். அப்படியே சம்மதி சொல்றீங்க? என் ஜாதகத்துல நான் 150 வருஷம் உசுரோட இருப்பேன்னு சொல்லியிருக்கு. உங்க வாயை 100 வச்சு சொல்லிவிட்டீங்களே, அப்ப கண்டிப்பா நான் 100 வச்சு நல்லதே வாழ்ந்துருவேன். என்னகிட்ட இருக்கீங்களே, உட்காருங்க. யாடி சம்மந்தி வீட்டுல இருந்து வந்திருக்காங்க பாரு, சாப்பிட பலகாரம் கொண்டு வா. சம்மந்தி இனங்க பழ கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். அடேங்கப்பா, வீடு நல்ல பெருசா வசதியா தான் கிடக்கு பாக்குறதுக்கு. பிடிச்சாலும் பிடிச்சா நல்ல தேக்கு மரம் கட்டியா தான் பிடிச்சிருக்கா. வாங்க சம்மந்தியம்மா, இந்தாங்க பலகாரம் சாப்பிடுங்க. நான் போய் மஞ்சள் கூட்டிட்டு வரேன். சரிங்க சம்மந்தி. அஞ்சலி, இந்த பழ கூட கொண்டு போய் உள்ள வைமா. அடேங்கப்பா, எனக்கு இந்த பழத்தை பத்திக்கல. இன்னும் ஒரு மாசத்துக்கு நம்ம ஒரு பழம் கூட வாங்க வேண்டாம் போல இருக்கு. எக்கச்சக்க பழம் வந்திருக்கு நம்ம வீட்டுக்குள்ள. யாட்டி வாயை மூடிட்டு உள்ள எடுத்துட்டு போடி, அவங்க காதுல ஊந்துற போகுது. என்ன வச்சிட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுறேன் சம்மந்தி, சாப்பிடுறேன். ஏடி அண்ணா, சொல்ல சொல்ல கேட்காம பந்தாவா இருக்கணும்னு 1000 ரூபாய் கொடுத்து அவ்வளவு பழத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கியே. கடைசியில அவங்க என்னடா சாப்பிடறதுக்கு 5 ரூபாய் வடையை கொடுத்துருக்காங்க. ஏடி பணக்காரங்கன்னா அப்படிதான் இருக்கும், பேசாம சாப்பிடுவியா? இது எங்க உளுந்த வடை போல இருக்கு. இந்த வடையில மண்ணெல்லாம் கிடக்கு. சரி, இத போய் மனுஷன் சாப்பிடுவானா? எனக்கு வேணாம்ப்பா. வாமா மஞ்சுளா, வா. வணக்கம் ஆண்டி. இதுதான் எங்க மகன் மஞ்சுளா, உங்க வீட்டு மருமகளா வர போறவ. நீங்க பார்க்க வந்திருக்க மஞ்சுளா. ஏமா அத்தனே வாய் நிறைய அழகா சொல்லலாமல, அது என்ன ஆண்டி போன்டின்னு சொல்லிக்கிட்டு கேட்டி வாய முடியல. படிச்ச பிள்ளையா அப்படிதான் பேசும். ஏடி அண்ணா, என்னடி இந்த பொண்ணுக்கு மண்டை இவ்வளவு பெருசா கிடக்கு? உன் மருமக சின்ன பொண்ணாச்சு, டீசெண்டா பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு நல்லா சூப்பரா சுத்திட்டு இருந்துச்சு. இது என்னன்னா அரட்டை ஹவுஸ்ல போட்டுக்கிட்டு ஆடிட்டு கிடக்கு. இதே அவன் வீட்டுக்கு மருமகளை கொண்டு வர போறேன். எதுக்கும் மறுபடியும் ஒரு முறை நல்ல யோசனை பண்ணி பாத்துக்கடி. கேட்டி இவ்வளவு அவ்வளவு ஒன்னாட்டி, இவ படிச்சு விட்டு மாடலா இருக்கிற சிட்டி கேளு. அவன் ஒண்ணுத்துக்கு உதவாத பட்டி கேளு. இவ பணக்கார வீட்டு பொண்ணு, அவ அப்படியா பரதேசி வீட்டு பொண்ணு. அவளும் இவளையும் ஒன்ன சேர்த்து வச்சு பேசாத. சரிம்மா. அம்மாடி மஞ்சளா, என் மக போட்ட பாத்துருக்கல, உன் மனசுக்கு பிடிச்சிருக்கு தானே? எங்க அப்பா அம்மாவோட விருப்பம் என்னோட விருப்பமும் ஆண்டி. அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறா நான் எந்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டேன். அவங்க நில்லுனா நிப்பேன், உட்காருனா உட்காருவேன், இல்லைன்னா என்னையா நிப்பேன். எதுவா இருந்தாலும் எங்க அப்பா அம்மா சொல்றதியா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? இதெல்லாம் ரொம்ப வாவரு. உன் மருமக அவன் ஆட்சி பேச்சு கேட்டோம்னே அவளை பிடிச்ச ஆட்டாட்டு நாட்டுன. இப்ப என்னடா இந்த பொண்ணு மட்டும் அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்கலாமா? எட்டி வாயை முடிக்கிட்டு வந்தமா வடையை சாப்பிட்டமா வாயை முடிக்கிட்டு போனமான்னு இருக்கணும். உடைய எதுக்கு திரும்ப என் கூட கூட்டிட்டு வந்தேன்? சும்மா ஒரு பந்த பாசுக்கிறியா, மற்றபடி இப்படி தோண பேசுறதுக்கு இல்ல. பேசாம வாயை பொத்திக்கிட்டு அடைச்சி. இப்படி தெரிஞ்சிருந்தா இவ கூப்பிட்டப்ப நான் வந்தே இருக்க மாட்டேன். சி சம்மந்தி, சும்மா சொல்லக்கூடாது. பொண்ணுன்னா இப்படி இருக்கணும்ல. பொட்டி பாம்பா அடிங்க கிடக்கு. என்ன பொண்ணு என்ன பொண்ணு, உங்க பொண்ணோட பார்க்கும்போதே தெரியுது எல்லா பண்பாடும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்கன்னு. போற இடத்துல நல்லபடியா பொழைக்கணும்ல, அதனாலதான் அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வச்சிருக்கோம். வாசவந்தா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேட்டி வாய முடிடி. பரவாயில்ல சம்மந்திம்மா, அவங்க எது கேட்கணும்னு ஆசைப்படுறாங்களா, கேட்கட்டும் விடுங்க. நீங்க கேளுங்கம்மா. நல்லா இருக்கிற மாப்பிளைக்கே இந்த காலத்துல ஒழுங்கா பொண்ணு கிடைச்சி கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. நீங்க வேற நல்ல வசதி வாய்ப்பா இருக்கீங்க, ஒரே ஒரு பொண்ணா வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டாம் தரமா எப்படி கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? ஒரே வர சம்பத்தை நீயே கெடுத்து விட்டுரு போல இருக்கே. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். மாப்பிள்ளைய பொறுத்த வரைக்கும் இது 2வது கல்யாணம். ஆனா என் மகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவளுக்கு முதல் கல்யாணம்.
ரெண்டாம் தரமா கொடுக்கறதுனால பொண்ணுக்கு ஏதாச்சும் குறை இருக்குமோன்னு இந்த ஊர் உலகத்துல பேசுறாங்க. ஆனா அதே மாரி நான் என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் சம்மந்தியமாத்தியான். சம்மந்தியம்மாவோட குணத்துக்காகவும் குழந்தை போல மனசுக்காகவும் என் மகளை அந்த வீட்டுக்கு மருமகளா நான் அனுப்புறேன். என்ன சம்மந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை வவுத்துல புள்ளைய வச்சுட்டு இருக்க பொண்ணை வாழா வட்டியை வீட்டுக்கு விட்டு அனுப்பி விட்டா இவளோட குணமா குழந்தை குணம் கூட சீக்கிரம் பாப்பீங்க. சம்மந்தி இப்ப சொல்ற கேடு கொடுங்க. இவ என் வீட்டு மருமக இல்ல, என் மகளாட்ட நான் பாத்துக்கிடுவேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்க அதை சொல்லவா வேணும்? கவலையே படாதீங்க. என் மகளும் உங்களை ஒரு தாய் மாதிரி பாத்துக்கிடுவா. வரும்போது நீங்க மாப்பிள்ளையும் கூட்டு வந்திருக்கலாம். போட்டோல பார்த்ததோடு சரி, நேர்ல ஒரு எட்டு பார்த்துட்டோம்னா எல்லாரையும் எடுத்து பேசுறதுக்கு நல்லா வசதியா இருந்துக்கும்ல. என் மகன் வரேன்னு சொன்னா, ஆனா கடைசியில ஒரு முக்கியமான மீட்டிங் வந்துருச்சான். ஃபாரின்ல இருந்து போன் கால். அதனால அது அவசரமா பாத்தே ஆகணுமா, நீங்க போய் பார்த்து பேசி முடிச்சு வந்துருங்கம்மா என்ன அனுப்பிச்சு விட்டுட்டான். கட்டே மட்டே. சரிங்க சம்மந்தியம்மா, உங்களை வர சொன்னதே கல்யாண விஷயத்தை பேசுறதுக்கு அடிக்கியா. அடுத்த மூத்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லியாச்சு. இன்னும் ஒரு வாரம் தான் நடக்கு அடுத்த மூத்தத்துக்கு. அதுக்குள்ளார எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யணும்ல. அதுக்குதே ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது என்னன்னா, ஊரு உறவுன்னு கல்யாண பேச்சு அடுத்து உங்க காதுல போறதுக்குள்ள ஒரு மாசம் கடந்து போயிடும். நமக்கு அவ்வளவு நேரம் இல்லைல்ல. அதனால உங்க வீட்டுல சார்பா ஒரு 4 பேர், எங்க வீட்டு சார்பா ஒரு 4 பேர் வச்சுக்கிட்டு சிம்பிளா கோயில்ல தாலியை கட்டி முடிச்சுக்கிடுவோம். காது வச்ச மாதிரி கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சிருக்கோம்னா நமக்கு நேரமா மிச்சம், செலவும் மிச்சம். சரி சம்மந்தி, என்னங்க இப்படி பேசிட்டீங்க? அனலட்சுமி இருக்கிறது ஒரே ஒரு பையன். அவன் முத கல்யாணமே ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கிட்டா. சொந்த பந்தம் யாரையும் கூப்பிடாம தான் நடந்துச்சு. இப்பயும் மறுபடியும் 2வது கல்யாணம் அப்படியே பண்ணா எப்படி? உங்களுக்கும் இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு இல்ல, அப்பனா பெருசா கிராண்டா பண்ணலாம்ல. எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு இன்னும் ஒரு வாரத்துல இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கேட்டி, இப்ப அவனுக்கு முத கல்யாணம் நடந்ததை பத்தி உங்ககிட்ட யாராச்சும் கேட்டாங்களா? வாய முடி இருடி. கல்யாணம் காது குத்து விசேஷம்னாலே எல்லாரும் வந்துட்டு உடனே கிளம்பி போயிட்டு தான் போறாங்க. இதுக்கு எதுக்குங்க நம்ம வீண் செலவு பண்ணிக்கிட்டு? அதுக்கு சிம்பிளா வீட்லயே வச்சு முடிச்சிடலாம்ல. கரெக்ட். சரி, கல்யாணத்தை தான் சிம்பிளா பண்ணணும்னு சொல்றீங்க. சீர் வச்சு எப்படி பண்ணுவீங்க? அதுவும் சிம்பிளா தான் பண்ணுவீங்களோ? சீர் வச்சு தானே, அது சிறப்பா பண்ணிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்க சொன்ன மாதிரி 100 பவுன் நகை போட்டுருவோம். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிளைக்கு ஒரு காரு. இந்த வீடு கூட என் அவளுக்கு தான். ஏன்னா நாங்க வச்சிருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தானே. இதுக்கு மேலே நாங்க வேற யாருக்கு கொடுக்க போறோம்? அதனால நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு கூட என் அவளுக்கு தான் சொந்தம். சரிங்க சம்மதி, சந்தோஷம். இதெல்லாம் நானா வச்சுக்க போறேன். உங்க மாவ தானே வச்சுக்க போறா. உங்க மனசு போல 100 இல்ல 200 கூட போட்டு விடுங்க. எல்லாத்தையும் அவ தானே வச்சுக்க போறா, நானா வச்சுக்க போறேன். சொல்லுங்க பாப்போம். நீங்க எவ்வளவு நகை போடணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளோத்தையும் போட்டு உங்க மாவளுக்கு அழகு பாருங்க. யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்க சம்மந்தி. நீங்க மாப்பிளைக்கு கூட எதுவும் செய்ய வேண்டாம். எல்லாத்தையும் மகளுக்கே செஞ்சா போதும். கேட்டி, மாப்பிளைக்கு போடாம பூராத்தையும் எதுக்கு மகளுக்கே போட சொல்றேன்? எல்லாம் ஒரு காரணமாத்தியா. பூராத்தையும் பாரு மகளுக்கே போட சொல்லிட்டாங்க. மாப்பிளைக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்றாங்க. இவளுக்கு தங்கமான மனசுன்னு சொல்லுவாங்கல்ல. அது மட்டும் இல்ல, மருமக கொண்டு வர நகை பூரா என் மகளுக்கு தாண்டி சொந்தம். அப்படி பார்த்தாலும் பிளஸ் தான். பலே கில்லாடி தாண்டி நீ. முத கல்யாணத்தை விட்டதில்ல, 2வது கல்யாணத்துல பிடிக்க வேணாமா? சரிதான், வாயை பொத்துட்டி. சரிங்க சம்மந்தி, நேரமாச்சு பஸ்ஸுக்கு. நாங்க புறப்புறம் சரிங்களா? மத்ததெல்லாம் நம்ம அப்புறமாட்டிக்கு போன்ல பேசிக்கிடுவோம். என்ன சம்மந்தி பஸ்ல வந்தீங்க? நம்ம காரு ஷெட்ல தான் ஒரு 5 கார் நிக்குது. அதுல இருந்து ஒரு கார் எடுத்துட்டு போங்க. ஐயோ, கார்ல வேணாம் சம்மந்தி. கல்யாணத்துக்கு முன்னாடி காரை கொண்டு போய் வீட்டு முன்னாடி நிப்பாட்டணும்னு வச்சுக்கியா. அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களா பார்த்துட்டு கண்ணு வச்சிருவாளுங்க. எது வந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கிடுவோம். இப்ப நாங்க பஸ்லயே கிளம்பிடுவோம். பக்கம் தானே, அதனால பஸ்லயே போய்க்கிறோம். சரிங்க சம்மந்தி. அப்ப நாங்க வரோம் சம்மந்தியம்மா. ரொம்ப சந்தோஷம், வாங்க. அம்மாடி மருமகளே, வரமா? சரியா? சரிங்க ஆண்டி. என்னங்க, உங்களுக்கு என்ன மூளைகளை குழம்பி போச்சா? நீங்க பாடி இஷ்டத்துக்கு வாயை விட்டுட்டே கிடக்கீங்க. அந்த அம்மாவை கார் எடுத்துட்டு போன சொல்றீங்க. திடீர்னு சரின்னு சொன்னா எந்த காரை விட்டு இருப்பீங்க? நம்ம கிட்ட கார் இல்ல, சைக்கிள் கூட கிடையாது. நீங்க வேணா அந்த அம்மா கிட்ட கார் இருக்கு, கார்ல போங்கன்னு சொல்றீங்க. கேட்டி, எல்லாம் எனக்கு தெரியும். நீ வாயை மூடு. போய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும். நான் இந்த வார்த்தை சொன்னதுனாலக்கே அந்த அம்மாவும் நம்மளுக்கு நல்ல வசதியானவங்க பணக்காரங்க நினைச்சுக்கிட்டு வாயை மூடிட்டு போகுது. நாம மட்டும் எதுவும் சொல்லாம இருந்தேன்னு வச்சுக்க, வந்தவங்கள ஒழுங்கா கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. 100 பவுன் நகை போடுறதா சொன்னீங்க. தங்கன்னு சொல்லிக்க நம்ம கிட்ட 1 பவுன் நகை கூட இல்ல, பூரா தகரமா கிடக்கு. இதுல எப்படி 100 பவுன் நகை போடுவீங்க? கேட்டி, தங்கமா கவரிங்கா ஒரே கலர்ல தான் கிடக்கு. எது தங்கம் எது கவரிங்கன்னு யாரால கண்டுபிடிக்க முடியாது. 100 இல்ல 150 பவுன் கூட போடலாம் அப்படி பார்த்தா. எப்பா இருந்தாலும் அவங்களை இப்படி ஏமாத்துறது தப்பு இல்லையா? வாயை முடிக்கிட்டு இரு. வாயை திறந்துன்னா அவ்வளோத்தியா. மாப்பிள்ளைக்கு சொந்தமா வீடு இருக்கு. ஒரே ஒரு அப்பா மாத்தியன். கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரும் மண்டையை போட்டுருவாங்க. நாத்தனாரு அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஒரே ஒரு பையன் நல்ல வந்தியான். அவனை பத்தி விசாரிச்சுட்டேன். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, நல்ல பையன். இதை விட்டா உன் வாழ்க்கை நல்லபடியா அமையாது. ₹1 கூட வரதட்சணை வாங்காம எவனும் இந்த காலத்துல கல்யாணம் பண்றது இல்லை. அதனாலக்கே இந்த கேள்வியை ஏமாத்தி எப்படியாச்சும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டுன்னா போதும். அதுக்கப்புறம் ஓர ஆச்சு
இந்த கிழவியும் அந்த கிழவனையும் அடிச்சு விரட்டி விட்டுடலாம். அப்புறம் மாப்பிள்ளைய உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நீ உன் புருஷனை சந்தோஷமா வாழலாம். எதுவா இருந்தாலும் நான் மாஸ்டர் பிளான் இல்லாம பண்ண மாட்டேன். நான் எது செஞ்சாலும் சரின்னு சொல்ற வழியை பாரு. வாயை மூடிட்டு உள்ள போ. எனக்கு என்னவோ பயமா இருக்கு பாத்துக்கிடுங்க. அவசரப்பட்டு அது செய்ய இதை செய்யறேன்னு வாயை விட்டுட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடு போகுது. அடியே இந்த கோட்டு கோபாலை பத்தி இன்னும் உனக்கே முழுசா தெரியல. உன் புருஷன் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஞாபகம் வச்சுக்க. நான் எது செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வேன். என்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு நீ எனக்கு ஆர்டர் போடாத. ஆத்தால மகளும் வாயை போத்திக்கிட்டு நான் சொல்றதுக்குலாம் ஆமா சாமின்னு தலையை ஆடுற மட்டும் வழியை பார்த்துக்கிடுத போகல. என்னமோ பண்ணிக்கத. கோட்டு கோபால்னா சும்மாவா? யாருக்கிட்ட கூடி சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு பார்த்துட்டு என் மவளை அதுல மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன். கேட்டி அண்ணா பிடிச்சாலும் பிடிச்ச நல்ல சந்திரமரமா தண்ணி பிடிச்சிருக்க. சரியான ஆளுக்கே, நல்ல வெயிட்டான ஆளு போல இருக்கே. வீட பார்த்தாலே தெரியுது நல்ல வசதியான ஆளுக்கே பிடிச்சிருக்க போல. பின்ன அண்ணன்னா அவ்வளவு சீக்கிரத்துல ஏமாந்துருவாள? நான் கூட மேட்ரிமோனியில பார்த்து மேட்ரை முடிச்சுட்டு சொன்னியே. இதெல்லாம் எங்கிட்ட சரியா வரும்? ஏமாத்துக்காரங்க தான் பூராவும் மேட்ரிமோனியில ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏடா கூடமா எங்கேயோ போய் மாட்டிக்கிட்ட போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில பார்த்தா நல்ல வசதியான ஆளுக்கையும் பிடிச்சிருக்கேன். 100 பவுனு 200 பவுனு அடேங்க அப்பா. வரும்போது 1000 ரூபாய்க்கு எதுக்கடி பணம் வாங்குறியே அப்படின்னு கேட்டியே. இப்ப பார்த்தல இவ்வளவு பெரிய பணக்காரங்க. அந்த மனுஷனை பாத்தியா? எப்ப பார்த்தாலும் கோடி சுட்டு போட்டுக்கிட்டே தான் தூங்குவாரு போல இருக்கு. கோடி சரங்கனா அப்படியே கிடப்பாங்க. அவங்களுக்கு 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் கூட பணம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அப்பத்தானே நாமளும் பந்தாவா இருக்க முடியும். மிரட்டு அப்போ நீ ஒரு கோடி சுரூபாய் ஆயிட்டே. ஏட்டி என்னையெல்லாம் மறந்துட மாட்டல. மருமகனா இப்படி கொண்டு வரணும். அப்பதான் நாமளாம் வசதியா பந்தாவா இருக்க முடியும். தெரிஞ்சுக்க. நீ கூட உன் மாவனுக்கு பொண்ணை பார்த்துட்டு கிடக்கல. இந்த மாதிரி நல்ல பொண்ணா பார்த்து பிடிச்சி போடு. நானும் மேட்ரிமோனியில பாக்குறேன். அப்பதான் இந்த மாதிரி வசதியான பொண்ணை கிடைக்கும். மேட்ரிமோனியில இருக்கிற பொண்ணுங்களா வயசான பொண்ணுங்களாவும் வசதி இல்லாத பொண்ணுங்களாவும் தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி நல்ல வசதி படிச்ச பொண்ணுங்களும் இருக்குன்னு இப்பதாண்டி எனக்கு தெரியுது. சரி வா வீட்டுக்கு போவோம். கேட்டி அப்படியே என் மாமனுக்கும் ஏதாவது பொண்ணு கிடைச்சா கொஞ்சம் சொல்லிட்டு நானும் பாக்குறேன்.